வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். மனதின் குரல் நிகழ்ச்சிக்கு சமூக மாற்றத்திற்கான கருத்துக்கள் இளைஞர்களிடமிருந்து அதிக அளவில் பெறப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ரயில், விமான போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த மத்திய அரசு 6000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியிருக்கிறார். இயற்கை விவசாயம் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மத்திய அரசு விரைவில் தொடங்கும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். கர்நாடக அணைகளிலிருந்து 67,000 கனஅடி தண்ணீர் காவிரியில் திறந்துவிடப்பட்டுள்ளது. தம்புலாவில் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் வரும் 28ஆம் தேதி உரையாற்ற உள்ள நிலையில் மக்களிடமிருந்து இது தொடர்பாக பெறப்படும் கருத்துக்கள் குறித்து பிரதமர் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். பொதுமக்கள், குறிப்பாக இளைஞர்களிடமிருந்து அதிக எண்ணிக்கையில் சமூக மாற்றத்திற்கான கூடுதல் உள்ளீடுகள் பெறப்படுவதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். MyGov.in நமோ செயலி 1800117800 என்ற தொலைபேசி எண்ணில் மக்கள் தொடர்ந்து கருத்துக்களை அனுப்ப பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். ஐரோப்பிய யூனியன் அதிபராக உர்சுலா வாண்டர் லேயன் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டது குறித்து பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். உலக நன்மைக்காக இருவரும் இணைந்து பணியாற்றுவதை தாம் எதிர்நோக்கி இருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் ரயில்வே மற்றும் விமான போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த மத்திய அரசு 6000 கோடி ரூபாய் அளவிற்கு நிதி ஒதுக்கியுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியிருக்கிறார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக விளங்கும் நீலகிரி, மேட்டுப்பாளையம் பகுதிகளை தென் மாவட்டங்களோடு இணைப்பதால் சுற்றுலா பயணிகள் பயனடைவர் என்றார். வாரத்தில் 2 நாட்கள் இயக்கப்படும் மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி இடையேயான ரயில் சேவை அனைத்து நாட்களிலும் இயக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார். தூத்துக்குடிக்கு மேட்டுப்பாளையத்திலிருந்து நேரடியாக ரயில் சேவை இன்றைக்கு தொடங்கி வைக்கப்படுகிறது. இதன் மூலம் தென் மாவட்டங்களுக்கு மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர், பொள்ளாச்சியிலிருந்து பயணிகள் மிக எளிமையாக அங்கு செல்வதற்கு ஒரு வசதியாக இருக்கு. இங்க இருக்கின்ற விவசாய உற்பத்தி பொருட்களாகட்டும் அல்லது கோயம்புத்தூர்ல இருக்கின்ற பொருட்களாகட்டும், ஆட்டோமொபைல், கிரைண்டர் பொருட்களாகட்டும், டெக்ஸ்டைல் ஆகட்டும், இது எல்லாமே தூத்துக்குடி துறைமுகத்திற்கு நேரடியாக கொண்டு செல்கின்ற இந்த வசதியை இந்த ரயில் நமக்கு கொடுத்திருக்கு. இந்நிகழ்ச்சியில் கோவை மேட்டுப்பாளையம் மெமு ரயிலை போத்தனூர் வரை நீட்டிக்கும் சேவையையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார். இதேபோல் மைசூர் மயிலாடுதுறை விரைவு ரயிலை கடலூர் துறைமுகம் வரை நீட்டிக்கும் வசதியையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார். இயற்கை வேளாண் குறித்த விழிப்புணர்வை விவசாயிகளிடையே ஏற்படுத்துவதற்கான பிரச்சாரத்தை மத்திய அரசு விரைவில் தொடங்கும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் இயற்கை வேளாண் தொடர்பான நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், ரசாயன உரங்களை பயன்படுத்தாமல் உற்பத்தியை அதிகரிக்க முடியும் என்றார். இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். UPI போன்ற டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளை ரிசர்வ் வங்கி ஊக்குவிப்பதாக அதன் ஆளுநர் திரு சக்தி காந்ததாஸ் தெரிவித்துள்ளார். மும்பையில் நவீன வங்கி சேவை மற்றும் காப்பீடு தொடர்பான உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், இதன் மூலம் இந்தியாவின் நிதி உள்ளடக்க பிரிவு வளர்ச்சி அடையும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். வங்கிகள் வழங்கும் கடன்களின் அளவிலும் வங்கியின் வைப்புத்தொகை வளர்ச்சியிலும் சமன்பாடு நிலவ வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். இதனிடையே நடப்பு நிதியாண்டின் 2வது காலாண்டின் பொருளாதார வளர்ச்சி உத்வேகத்துடன் இருப்பதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. வேளாண்சார் அம்சங்கள், ஊரக மேம்பாட்டு செலவுகளில் சாதகமான வளர்ச்சி காணப்படுவதாக அவ்வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. நகர்ப்புறத்திற்கு ஈடாக ஊரக பகுதிகள் வளர்ச்சி பெற்று ஒருங்கிணைப்பு ஏற்பட இது வழிகோலும் என்றும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. மைக்ரோசாப்ட் இணையதள சேவை செயல் இழந்ததன் காரணமாக உலக அளவில் அது சார்ந்த சேவைகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. வங்கி சேவைகள், வர்த்தகம், சர்வதேச விமான போக்குவரத்து, ஊடக வெளியீடுகள் போன்றவற்றின் சேவைகள் கிடைக்கப்பெறாமல் பயனாளர்கள் பெரிதும் அவதிக்குள்ளாயினர். அமெரிக்காவை அடிப்படையாக கொண்ட சைபர் பாதுகாப்பு சேவை நிறுவனமான கிரவுட் ஸ்ட்ரைக் நிறுவனத்தின் தொழில்நுட்ப இணைப்பால் இந்த பாதிப்பு நேரிட்டதாக தெரிகிறது. இதனிடையே இத்தொழில்நுட்ப கோளாறுகளை சரி செய்யும் பணிகளில் பொறியியல் நிபுணர்கள் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளதாக இந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து இந்தியாவில் உள்ள மைக்ரோசாப்ட் தொழில்நுட்ப சேவைகள் பாதிக்கப்பட்டதோடு அமெரிக்காவின் பல விமான போக்குவரத்து சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. நியூசிலாந்து மற்றும் ஜப்பான் நாடுகளிலும் இதன் பாதிப்பு எதிரொலித்ததாக கூறப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள். முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி எந்த ஒரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி, 6 வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை, பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள், டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளுதல் ஆகியவற்றிற்கு வகை செய்யப்பட்டுள்ளது. விளையாட்டு வீரர்களின் திறன்களை வெளிக்கொணர்ந்து சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரப்படும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா உறுதியளித்துள்ளார். புதுடில்லியில் கேலோ இந்தியா திறன் மேம்பாடு கண்டறிதல் நிகழ்ச்சியை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், தடகள வீரர்களின் கனவுகளை நனவாக்கும் வகையில் தேசத்தை மத்திய அரசு கட்டமைத்து வருவதாக குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நம் நாடு வேகமான வளர்ச்சியுடன் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை கண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட 515 வகுப்பறை கட்டிடங்கள் மற்றும் ஆய்வக கட்டிடங்களை முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து இன்று காணொலி மூலம் திறந்து வைத்தார். குழந்தை நேய வகுப்பறை கட்டும் திட்டத்தின் கீழ் 25 மாவட்டங்களில் தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் 441 வகுப்பறை கட்டிடங்கள் மற்றும் 28 தகைசால் பள்ளிகளில் முடிவுற்ற புனரமைப்பு பணிகளையும் அவர் தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலையில் முதன்மை கல்வி அலுவலகத்துடன் கூடிய ஒருங்கிணைந்த கல்வி வளாகத்தையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி நிறுவனங்களில் படிக்கும் வாய்ப்பினை பெற்ற மாணாக்கருக்கு மடிக்கணினிகளை வழங்கி அவர் பாராட்டினார். தொடர்ந்து சிறைத்துறை சார்பில் 9 கோடி ரூபாய் செலவில் திண்டிவனத்தில் கட்டப்பட்ட கட்டிடத்தை காணொலி மூலம் அவர் திறந்து வைத்தார். தமிழ்நாட்டில் அம்மா உணவகங்களை மேம்படுத்த முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் அம்மா உணவகத்தை இன்று ஆய்வு செய்த அவர், அமைச்சர்கள் தத்தம் பகுதிகளில் உள்ள அம்மா உணவகங்களை நேரில் சென்று ஆய்வு மேற்கொள்ளுமாறு கூறினார். சென்னையில் 21 கோடி ரூபாய் செலவில் அம்மா உணவகங்களை மேம்படுத்தவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தை குடிசை இல்லா மாநிலமாக மாற்ற அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் திரு மெய்யநாதன் கூறியிருக்கிறார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் 530 பயனாளிகளுக்கு கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடுகளுக்கான சாவிகளை இன்று வழங்கி பேசிய அவர், பழைய தொகுப்பு வீடுகளின் தர மேம்பாட்டிற்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழ்நாட்டில் நடப்பாண்டு 1.5 கோடி ரூபாய் செலவில் 1000 நபர்கள் அறுபடை வீடுகளுக்கு அழைத்துச் செல்லப்படுவார்கள் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் முருக பக்தர்கள் பங்கேற்கும் ஆன்மீக மாநாடு வரும் 24, 25 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என்றார். விழுப்புரம் மாவட்டத்தில் 9 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டு வரும் 21 மணிமண்டபங்கள் விரைவில் திறக்கப்படும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு க பொன்முடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவல்துறையினர் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்தி குற்றச்செயல்கள் நடைபெறாத வண்ணம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறியுள்ளார். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் முல்லை பெரியாறு அணையை மத்திய துணை கண்காணிப்பு குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர். முல்லை பெரியாறு அணையை கண்காணித்து பராமரிப்பதற்காக உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட கண்காணிப்பு குழுவினர் அணையில் ஆய்வு மேற்கொண்டு உள்ளனர். பிரதான அணை, பேபி அணை, ஷட்டர்களின் இயக்கங்கள், கசிவுநீர் வெளியேற்றம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்தும் அணையில் மேற்கொள்ள வேண்டிய பராமரிப்பு பணிகள் குறித்தும் இக்குழுவானது ஆய்வு செய்து வருகிறது. ஆய்வுக்கு பின்னர் மாலையில் நடைபெறும் ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்படும் ஆய்வறிக்கையை முதன்மை கண்காணிப்பு குழுவிடம் சமர்ப்பிக்க உள்ளனர். தேனியிலிருந்து ராஜ்குமார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக கர்நாடக அணைகளிலிருந்து 67,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்படுவதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 44,963 கனஅடியாக இன்று அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடக அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. இதனையடுத்து கர்நாடக அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு உபரி நீர் அதிக அளவில் திறக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 8 மணியளவில் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 40,000 கனஅடியாகவும், நண்பகல் 12 மணியளவில் 44,963 கனஅடியாகவும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மேட்டூர் அணை நீர்மட்டமும் கடந்த 48 மணி நேரத்தில் 10 அடி உயர்ந்துள்ளது. நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் மேட்டூர் அணை நீர்மட்டம் உயரும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றிலும் நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 45,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. வங்கக்கடலில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இன்று வலுப்பெற்றுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இலங்கையில் இன்று தொடங்குகிறது. தம்புலாவில் இன்று இரவு 7 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
மனதின் குரல் நிகழ்ச்சிக்கு சமூக மாற்றத்திற்கான கருத்துக்கள் இளைஞர்களிடமிருந்து அதிக அளவில் பெறப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ரயில், விமான போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த மத்திய அரசு 6000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியிருக்கிறார். இயற்கை விவசாயம் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மத்திய அரசு விரைவில் தொடங்கும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கர்நாடக அணைகளில் இருந்து 67000 கனஅடி தண்ணீர் காவிரியில் திறந்துவிடப்பட்டுள்ளது. தம்புலாவில் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.